ஹாய் லேர்னர்ஸ், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எம்ப்ளாய்மெண்ட். பர்டிகுலர் பொசிஷனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கிற பீப்புளை வேலைக்கு வச்சுக்கிறது. ஜாப் அனாலிசிஸ்னால் அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆப்டிடியூட்லாம் அந்த எம்ப்ளாயிக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஹெச்ஆர் பிளானிங், அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு எவ்வளோ எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுறது. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா அந்த வேக்கன்ட் பொசிஷனுக்கு சூட்டபிளாக இருக்கிற குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் எல்லாரோட ரெஸ்யூமையும் நம்ம வெல்கம் பண்ணுவோம். செலெக்ஷன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ரெஸ்யூம் அனுப்பி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பர்சனோட ரெஸ்யூம்லேருந்து யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். ரைட் இண்டிவிஜுவல் ஃபார் த ரைட் ஜாப். அதான் இண்டக்ஷனில் நம்ம ஒரு எம்ப்ளாயை அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு சூஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அவங்களுக்கு கம்பெனி பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம். ஸோ எல்லா நம்ம கம்பெனி பாலிசிஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங். இங்கே எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த டாஸ்க்கை அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இங்கே நம்ம எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணி ரேட் பண்ணுவோம். அடுத்தது டெவலப்மெண்ட். எம்ப்ளாயீஸ்க்கு கம்பெனிஸோட சேலஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு அவங்கள டெவலப் பண்ணி வச்சுருப்போம். கெரியர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். எம்ப்ளாயீஸோட கெரியர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எப்படிலாம் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம ஃபார்மேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்பன்சேஷன். இங்கே நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஃபேர் ரெம்யூனரேஷன், பெனிஃபிட்ஸ், ஜாப் அசஸ்மெண்ட் எல்லாமே ஃபேராக இருக்குதா அப்படின்றத நம்ம மேக் ஷூர் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.